ஹே காய்ஸ், இன்னைக்கு டாபிக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிருள்ள ஜீவன்களுக்கும் ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரம் தான். அதுல 3ல் 1 பங்கு நேரத்தை, அதாவது 8 மணி நேரத்தை எல்லா மனுஷங்களும் ஒரு விஷயத்துல செலவிடுறோம், தூக்கம். நம்ம அந்த குறிப்பிட்ட கால நேரத்தை ரெஸ்டிங் டைம், சும்மா இருக்க நேரம், வேர்ல்ட்லி டிமாண்ட்ஸ்ல இருந்து நீட்ஸ்ல இருந்து தற்காலிகமா எடுத்துக்கிற ஒரு பாஸ், இதை எப்படி வேணா சொல்லிக்கலாம். இந்த ஸ்லீப்பிங் டைம்ல நம்ம கான்ஷியஸ் கண்ட்ரோல்ல நம்ம கவலைகளை, நம்ம பண்ண வேண்டிய காரியங்களை அப்படியே விட்டுட்டு நாளைக்கு எல்லாம் சரியாயிடும்னு நம்பிக்கையில தூங்க போயிடுவோம். ஆனா அடுத்த நாள் மார்னிங் எதுவும் மாறி இருக்காது. அதுக்கு மாறா முந்தின நாளை விட ரொம்ப மோசமான நாளா அமையும். அது காரணம் சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃப்ல ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம செதுக்குனதா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த ஆசையை நீங்க தூங்கிட்டு இருக்கப்போ நிஜமாக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? நீங்க நம்பலனாலும் அதான் நெசம். உங்க மைண்ட் நீங்க முழிச்சிட்டு இருக்கும் போது வேலை பண்றதை விட நீங்க தூங்கும் போது அதிகமா வேலை பார்க்கும். நீங்க தூங்குறப்போ உங்களோட கான்ஷியஸ் மைண்டும் ரெஸ்ட் எடுக்க போகும். அப்போ த ரியல் ஹீரோட என்ட்ரி ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப பவர்ஃபுல்லா உங்க லைஃபை தீர்மானிக்கக்கூடிய சில முக்கியமான வேலைகளை பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு பேரு தான் சப்கான்ஷியஸ் மைண்ட். இது உங்க லைஃபோட கண்ணுக்கு தெரியாத ஆர்கிடெக்சர். உங்க ஃபியூச்சரை சைலண்டா கட்டமைச்சுக்கிட்டு இருக்கு. உங்க ஆசைகளை, கனவுகளை, நோக்கங்களை யூனிவர்ஸ் கிட்ட கொண்டு போறதுக்கான டைரக்ட் கனெக்ஷன் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். நீங்க தூங்குறப்போ இந்த கனெக்ஷன் இன்னும் விசாரமா, அதாவது வைடா திறந்திருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம வாழறதுக்காக பாடுபடுறதுலயும் பிளான் பண்றதுலயும் தான் செலவிடுறோம், சரிதானே? அதுக்காக நம்ம விஷுவலைஸ் பண்றோம், அஃபர்மேஷன் எடுக்கிறோம், இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம். சொல்ல போனா இதெல்லாமே மேனிஃபெஸ்டேஷன் டூல் கிட்ல இருக்க ரொம்ப பவர்ஃபுல்லான டூல்ஸ் தான். ஆனா இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த டே நம்ம நைட்டு நல்லா சாப்பிட்டு குப்புறப்படுத்து ரொம்ப நேரம் தூங்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனா நீங்க தூங்குற அந்த ப்ரெஷியஸ் டைம்ல உங்க ஆழ் மனசின் ஆசைகள் ஆகிய விதைகளை சப்கான்ஷியஸ் அப்படிங்கிற நிலத்துல விதைக்க முடியும்னு சொன்னா, அது மட்டும் இல்லாம உங்களோட சூழ்நிலைகளை ஒழுங்குபடுத்த தொடங்குறதுக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அலைன் பண்றதுக்கும், உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்க உங்க விருப்பங்களை உங்ககிட்ட டிரெக்டா ஈர்க்கிறதுக்கும் யூனிவர்ஸை நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்னு சொன்னா, அதுவும் இது எல்லாமே நீங்க கனவு உலகத்துல மிதந்துட்டு இருக்கும் போதே பண்ண முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இல்லல்ல, பட் அதான் உண்மை. நீங்க தூங்குற அந்த நேரத்துல உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களோட ரெப்ரசன்டேட்டிவா இருந்து உங்களுக்காக வேலை செய்யும். இதுவரை நீங்க உங்க பெட் டைமை பார்த்த விதத்தை முற்றிலுமா மாத்தக்கூடிய ஒரு பயணத்தை தொடங்க போறோம். உங்க பெட் டைமை வெறுமனே ரெஸ்ட் எடுக்கிற இடம் அப்படிங்கறதுல இருந்து உங்க ஆழமான ஆசைகளுக்கான ஒரு லான்ச் பேடா மாத்துறது அப்படிங்கறத இன்னைக்கு கத்துக்க போறீங்க. நம்ம எல்லாருமே லைஃப்ல இது ஒரு தடவையாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். லைக் நமக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ்ல ஒரு சிலதுக்கு நம்ம தூங்கி எழுந்துக்கும் போதே அதுக்கான சொல்யூஷனோட எழுந்துப்போம். அந்த ப்ராப்ளம் சரியாகி ஏதாவது பண்ணணும்னு தோணிருக்கும், இல்ல எங்கேயாச்சும் போகணும்னு தோணிருக்கும், இல்ல ஏதாவது பர்சனை பார்த்தா சரியாயிடும்னு தோணிருக்கும். இதெல்லாம் ஏதோ எதேர்ச்சியா நடந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதான் இல்ல. அது உங்க சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலை. அது பண்ண வேலைக்கு அந்த யூனிவர்ஸோட ரெஸ்பான்ஸா தான் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். சோ இவ்ளோ நாள் இது தெரியாம ஏதோ கிளிக்ல மாட்டிக்கிச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். பட் இன்னைக்கு அதுக்கான உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அதை இன்னும் நீங்க பவர்ஃபுல்லா கான்ஷியஸா யூஸ் பண்ணும்போது எவ்வளவு நன்மை கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். த சப்கான்ஷியஸ் மைண்ட், யோர் மிட் நைட் கோ-கிரியேட்டர். நம்ம மைண்ட் ஒரு சிங்கிள் என்டைட்டின்னு தான் பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. அதுல பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. முக்கியமா 2 விதமான மைண்ட் இருக்கு. ஒன்னு கான்ஷியஸ் மைண்ட், இது நீங்க இப்ப யூஸ் பண்ற பார்ட். இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா அனாலிட்டிக்கல், லாஜிக்கல், டெசிஷன் மேக்கிங். இது உங்களோட டு டூ லிஸ்ட்டை கிரியேட் பண்ணும், டெட்லைனை பத்தி கவலைப்படும், டிராஃபிக்கை நேவிகேட் பண்ணும். ஒரு கப்பலோட கேப்டன் மாதிரி டிரெக்டா நம்மள வழிநடத்துறவரு. அடுத்ததா சப்கான்ஷியஸ் மைண்ட். உண்மையை சொல்ல போனா இதுதான் கேம் சேஞ்சரே. கப்பலோட கேப்டன் எவ்வளவு முக்கியமா இருந்தாலும் அந்த கப்பலுக்கு ஹார்ட் அதோட என்ஜின் தான். அந்த என்ஜின் மாதிரி தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். இது உங்களோட எல்லா ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன்ஸுக்கும் பொறுப்பாளி. அதாவது உங்களோட பிரீதிங், உங்களோட ஹார்ட் பீட், உங்க உடலின் அமைப்புகளின் நம்ப முடியாத சிக்கலான தன்மை. மிக முக்கியமா இது உங்க மெமரிஸ், உங்க ஹேபிட்ஸ், உங்க பிலீஃப்ஸ், உங்க எமோஷனல் ரெஸ்பான்ஸ், இப்படி எல்லாத்துக்குமான ஸ்டோர் ஹவுஸா சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கும். உங்களோட டெய்லி லைஃப்ல பெரும்பாலானவற்றை ஆட்டோ பைலட் மோட்ல வழி நடத்துது. நீங்க அதை உணராம இருக்கும்போது கூட. அது எப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க நடக்கும்போது ஒரு கால் எடுத்து வச்சா அப்புறம் இன்னொரு கால் எடுத்து வைக்கணும்னு யோசிச்சா வைக்கிறீங்க கிடையாதுல்ல? அது போல நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்றது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். உங்களுக்கு இதுலயே புரிஞ்சிருக்கும். புரியாதவங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்ல ட்ரை பண்றேன். டைப் ரைட்டிங் கிளாஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றப்ப உங்களுக்கு எந்த வேர்டு எங்க இருக்கும்னு தெரியாது, எந்த வேர்டுக்கு எந்த ஃபிகரை யூஸ் பண்றதுன்னு கன்ஃபியூஸ் ஆவீங்க. அப்போ நீங்க உங்க ஃபுல் ஃபோக்கஸை, கான்சென்ட்ரேஷனை யூஸ் பண்ணி கத்துப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்றது இந்த கான்ஷியஸ் மைண்ட். அதுவே 3 மாசம் கழிச்சு பாக்குறப்போ உங்களுக்கு எல்லாம் அத்துப்படியா இருக்கும். அந்த டைப்ரைட்டரை பார்க்காம ஃபாஸ்டா டைப் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க பல முறை பிராக்டிஸ் பண்ணதுனால உங்களுக்கு அது பழகிருக்கும். ஒரு பழகின விஷயத்த பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷனோ ஃபோக்கஸோ தேவைப்படாது. ஸோ ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா நடக்கும். அங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன். கான்ஷியஸ் மைண்டு அதோட நிலையான சாட்டர் அண்ட் ஃபில்டர்ஸ் காரணமா சம்டைம்ஸ் மேனிஃபெஸ்டேஷனுக்கு தடையா இருக்கலாம்.
ஏன்னா அதோட வேலையே ஜட்ஜ் பண்றது, டவுட்ஸ் ரைஸ் பண்றது, ஓவர் அனலைஸ் பண்றது. அது சாத்தியம் இல்லாதது, ஐ எம் நாட் குட் இனஃப் இப்படியெல்லாம் சொல்றதே இந்த கான்ஷியஸ் மைண்ட் தான். ஆனா அதுவே சப்கான்ஷியஸ் மைண்ட் எடுத்துக்கிட்டா அது ஜட்ஜ் பண்ணாது, அனலைஸ் பண்ணாது, சிம்பிளா அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது ஒரு வளமான மண் மாதிரி. அதுல நீங்க எந்த விதைகளை விதைச்சாலும் அது நல்லதா கெட்டதானெல்லாம் பார்க்காது. அந்த விதைகளை முளைக்க வைக்க விடாமுயற்சியோட உழைக்கும். அதாவது நீங்க ஆழமா சிந்திக்கிற விஷயம் பாசிட்டிவா நெகட்டிவானெல்லாம் பார்க்காது. எதுவா இருந்தாலும் அதை நிஜமாக்கி கொடுக்கும். அடுத்து, வை ஸ்லீப் இஸ் த ஆப்டிமல் டைம் ஃபார் சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங். இங்கதான் தூக்கம் உங்க ரகசிய ஆயுதமா இருக்கு. நீங்க தூங்குறப்போ உங்க கான்ஷியஸ் மைண்ட் சைலண்ட் ஆகுது, அனாலிட்டிக்கல் ஃபில்டர்ஸ் ரிலாக்ஸ் ஆகும், இடைவிடாத சாட்டர் மறையும். இதுக்கு உங்க பிரெயின் ரெஸ்டிங் மோடுக்கு போகுதுன்னு அர்த்தம் இல்ல. இது உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நேரடியான தடையில்லாத சேனலை ஓபன் பண்ணுதுன்னு அர்த்தம். தூங்குறப்ப உங்க பிரெயின்ல டிஃப்ரெண்ட் வேவ் ஸ்டேட்ல சுழற்சி நடந்துகிட்டே இருக்கும். அதாவது விழித்திருக்கப்ப நீங்க பீட்டா வேவ்ஸ்ல இருந்து மிகவும் நிதானமான ஆல்பா வேவ்ஸ், கனவுகள் நிறைஞ்ச தீட்டா வேவ்ஸ், டீப்லி ரெஸ்டோரேட்டிவ் டெல்டா வேவ்ஸ் வரை இருக்கு. நீங்க தூங்க போறப்பவும் விழிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாலேயும் இந்த ஆல்பா அண்ட் தீட்டா ஸ்டேட்ஸ்ல தான் உங்க சப்கான்ஷியஸ் ரொம்பவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் பாதிக்கப்படக்கூடியதாகவும் மாறும். அது குறைந்த காவலோடையும் சஜஷன்ஸோடையும் மிகவும் திறந்த நிலையில இருக்கும். அதாவது கான்ஷியஸ் மைண்ட் கிளப்ல இருக்க பவுன்சர் மாதிரி ஐடி கார்டை செக் பண்ணி யார் உள்ள வரணும் வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணும். நீங்க முழிச்சிருக்கும் போது அது பயங்கர அலர்ட்டாவே இருக்கும். அதுவே நீங்க தூங்கிட்டா பவுன்சரும் பிரேக் எடுத்துப்பாரு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது, சப்கான்ஷியஸ்க்கு கதவு விசாரமா திறந்திருக்கும். இதனாலதான் ஹிப்னோதெரபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது கான்ஷியஸ் மைண்டை தவிர்த்துட்டு சப்கான்ஷியஸ் மைண்டு கூட டிரெக்டா பேச உதவுது. இன்னைக்கு நம்ம முக்கியமான செல்ஃப் ஹிப்னாசிஸ் பண்ண போறோம். உங்க ஆசைகளை அதை மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய பவர் கொண்ட ஒரு பகுதிக்கு மிகவும் ரிசெப்டிவா இருக்கிறப்போ டிரெக்டா அதுகிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கான வழியா இருக்கு. இந்த யூனிவர்ஸ் உங்களோட விழித்திருக்கும் தாட்ஸுக்கும் உங்களோட தூங்கும் போது இருக்க தாட்ஸுக்கும் நடுவுல டிஃபரன்ஸ் பார்க்காது. அது நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற, நீங்க ஆதிக்கம் செலுத்துற வைப்ரேஷன்ஸுக்கு, உங்க ஆழ் மனசுல இருக்க உங்க ஆழமான நம்பிக்கைகளுக்கு ரிப்ளை பண்ணுது. உங்க ஆழ்மனம் ஒரு ஆசையால ஆழமா பதிக்கப்படும் போது அது இடைவிடாம செயல்பட தொடங்குது. ஈவன் நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது அதோட அவுட்கமோடு உங்களை அலைன் பண்ண இது சூழ்நிலைகள், நபர்கள் மற்றும் வாய்ப்புகளை ஈர்க்க தொடங்குது. அதை நீங்க ப்ரோக்ராம் பண்ண உங்க ஆசையின் எனர்ஜி கூட ஒத்து போகும். நீங்க தூங்கும்போது ஒரு ஜிபிஎஸ் மாதிரி செயல்பட்டு உங்க லைஃபோட அந்த கோலை நோக்கி போக ரீரூட் பண்ணுது. அடுத்ததா, பிராக்டிக்கல் டெக்னிக்ஸ் ஃபார் நாக்டர்னல் மேனிஃபெஸ்டேஷன். வை, ஏன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது இங்க அவசியமா இருக்கு. அதை விட எப்படி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு உண்மையான எனர்ஜிவே கொடுக்குது. அப்படின்னா தூங்குறப்ப இந்த பவர்ஃபுல்லான ஏற்றுக்கொள்ளக்கூடிய சப்கான்ஷியஸை நம்ம எப்படி கான்ஷியஸா என்கேஜ் பண்றது? நீங்க இமேஜின் பண்றதை விட இது ஈஸி தான். பெரும்பாலும் உங்களோட நைட் ருட்டீன்ல ஒரு சில சேஞ்சஸ் தேவைப்படும். அது நீங்க உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் வழியா யூனிவர்ஸுக்கு அனுப்புற நுட்பமான, நம்ப முடியாத சக்தி வாய்ந்த வழிமுறையா இருக்கும். நம்பர் 1, த பவர் ஆஃப் யுவர் லாஸ்ட் வேக்கிங் தாட். நீங்க தூங்க போறதுக்கு முன்னால உங்களோட லாஸ்ட் தாட்ஸும் எமோஷன்ஸும் உங்க ஆழ் மனசுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அறிவுறுத்தல் தொகுப்பா செயல்படுது. லைக் இது ஒரு டாக்குமெண்டா சேவ் பண்றது போல இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணும்போது அந்த நேரத்துல அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருந்துச்சோ அதான் சேவ் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி தான் உங்க லாஸ்ட் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸும். ஒருவேளை உங்களோட லாஸ்ட் தாட்ஸ் கவலை, மன அழுத்தம், இல்ல டே டைம்ல நடந்த தப்பு அப்படிங்கறத பத்தி இருந்தா அதான் நீங்க நைட்டு ஃபுல்லா உங்க ஆழ் மனசுக்கு செலுத்தக்கூடிய எனர்ஜி அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுக்கு பதிலா உங்க லாஸ்ட் தாட்ஸை கான்ஷியஸா சூஸ் பண்ணுங்க. நீங்க பெட்ல படுத்துட்டு இருக்கப்போ உங்களோட மிக முக்கியமான ஆசை மேல இன்டென்ஷனலா கவனம் செலுத்த தொடங்குங்க. அதை பத்தி யோசிக்கிறது மட்டும் இல்லாம அதை ஃபீலும் பண்ணுங்க. அந்த ஆசை ஆல்ரெடி மேனிஃபெஸ்ட் ஆயிட்ட மாதிரி அதை பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இப்போ இஃப் யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் அ நியூ கரியர், உங்களோட புது ஆஃபீஸுக்குள்ள கான்ஃபிடென்ட்டா உள்ள போறத, மீனிங்ஃபுல்லா ஒர்க்கை சாட்டிஸ்ஃபைடா பண்றத, கலீக்ஸ் கிட்ட இருந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கேட்கறத இமேஜின் பண்ணுங்க. இஃப் இட் இஸ் யுவர் இம்ப்ரூவ்ட் ஹெல்த், உங்க பாடியில இருக்க வைப்ரேஷனை, ஈஸ் ஆஃப் மூவ்மெண்ட்டை, எல்லை இல்லாத எனர்ஜியின் மகிழ்ச்சியை உணருங்க. அடுத்து, இஃப் இட்ஸ் ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ், செக்யூரிட்டி, ஃப்ரீடம் அண்ட் அபண்டன்ஸை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த தாராள மனப்பான்மையை அனுபவிங்க. நீங்க தூங்க போறப்ப இந்த இமேஜையும் இந்த எமோஷனையும் உங்க மனசுல வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்க பெட் மேல உட்காந்துக்கிட்டு மெடிடேஷன் பண்ணி மந்திரம் போல சொல்லணும்லாம் அவசியம் இல்ல. இது அதை பத்தினதும் கிடையாது. நீங்க விழிப்பு நிலையில இருந்து உறக்க நிலைக்கு போறப்போ உங்க ஆழ்மனசுக்கு ஒரு மென்மையான, தொடர்ச்சியான பரிந்துரை பண்றீங்க. அது உங்க லாஸ்ட் எமோஷன், நீங்க அனுப்புற லாஸ்ட் எனர்ஜியா இருக்கட்டும். அடுத்து நம்பர் 2, அஃபர்மேஷன்ஸ். விஸ்பர்ஸ் டு யோர் சோல். அஃபர்மேஷன்ஸ் ஓ பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்னே சொல்லலாம். பொதுவா பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க விரும்பிய ரியாலிட்டியை டிக்ளேர் பண்ணுது. தூங்க போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதை யூஸ் பண்ணும்போது கான்ஷியஸ் மைண்டோட க்ரூஷியல் ஃபில்டர்ஸை அதை தவிர்க்கிறதுனால அதோட செயல்திறன் இன்க்ரீஸ் ஆகுது. உங்க ஆசைகள் தொடர்பான ஈஸியான பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை அமைதியா ரிப்பீட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு, நான் துடிப்பான ஆரோக்கியத்துடன் ஆற்றல் நிறைந்தவளாக இருக்கிறேன். அபண்டன்ஸ் எனக்கு எளிதாகவும் சிரமமில்லாமலும் கிடைக்கிறது. நான் ஒரு அன்பான, நிறைவான மற்றும் ஆதரவான உறவில் இருக்கிறேன்.
எல்லா நாளும் எல்லா வழியிலும் நான் பெட்டர் அண்ட் பெட்டராக ஆகிக்கொண்டே இருக்கிறேன். இதுல முக்கியமான விஷயம், இதை மறுபடியும் சொல்றதும் இதுல இருக்க நம்பிக்கையந்தான். அண்ட் இதை வெறும் வார்த்தைகளா சொல்லக்கூடாது, உணர்ந்து சொல்லணும். உங்க எமோஷன்ஸை ஃபில் பண்ணுங்க. உங்க அஃபர்மேஷன்ஸை உங்க ஓன் வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி நைட்டு தூங்க போறப்ப ரிப்பீட் மோட்ல அதிகமான சவுண்ட் இல்லாம லோ இல்ல மீடியம் சவுண்ட்ல வச்சு கேட்கலாம். அந்த சவுண்டே உங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு இல்லாம பாத்துக்கங்க. அடுத்து நம்பர் 3, விஷுவலைசேஷன், த நைட்லி மென்டல் ரிஹர்சல். இது சந்தேகத்துக்கு இடமில்லாம மிகவும் சக்தி வாய்ந்த நுட்பங்கள்ல ஒன்னா இருக்கு. விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது சும்மா பாக்குறதுன்னு அர்த்தம் கிடையாது. அது நீங்க விரும்பின ரியாலிட்டி ஆல்ரெடி இங்க இருக்க மாதிரி ஆழமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. நீங்க தூங்க போறதுக்கு முன்னால உங்களோட ஆசைய தெளிவா இமேஜின் பண்ண சில நிமிஷங்கள் எடுத்துக்கங்க. உங்களோட எல்லா சென்சஸையும் என்கேஜ் பண்ணுங்க. வாட் டு யூ see? எக்ஸாம்பிள், உங்க ட்ரீம் ஹவுஸோட டீடைல்ஸ், உங்க புது ஆஃபீஸோட வியூ. அடுத்து வாட் டு யூ ஹியர்? எக்ஸாம்பிள், உங்க மனசுக்கு நெருக்கமானவங்களோட சிரிப்பு, உங்க கலீக்ஸோட கங்க்ராச்சுலேஷனான வேர்ட்ஸ். அடுத்து வாட் டு யூ ஃபீல்? எக்ஸாம்பிள், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியோட கம்ஃபர்ட், அன்பான அரவணைப்பு, உங்க ஹெல்த்தியான பாடியோட ஸ்ட்ரென்த். அடுத்து வாட் இஸ் இட் ஸ்மெல் ஆர் டேஸ்ட் லைக்? எக்ஸாம்பிள், உங்க கிச்சன்ல சமைச்ச டேஸ்டான ஃபுட்டோட அரோமா, உங்க ட்ரீம் டிராவல் டெஸ்டினேஷன்ல இருக்க அந்த மிருதுவான காத்து. உங்களோட விஷுவலைசேஷன் எந்த அளவுக்கு டீடைல்டாவும் எமோஷனலாவும் இருக்கோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவா உங்க சப்கான்ஷியஸை ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். இந்த மென்டல் ரிஹர்சலுங்கிறது உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு காட்டுறது மட்டும் இல்ல, அது கிடைக்கிறப்ப எப்படி ஃபீல் பண்றோங்கிறதையும் காட்டுது. ஸோ நம்பர் 4, கிராட்டிடியூட், தி எனர்ஜி ஆம்பிளிஃபையர். இந்த மேனிஃபெஸ்டேஷன் வேர்ல்டுல கிராட்டிடியூடுங்கிறது ஒரு சிம்பிள் ஃபீலிங்கை விட அதிகம். அது பவர்ஃபுல்லான எனர்ஜி ஆம்பிளிஃபையர். அதாவது நன்றி உணர்வோடு இருக்கும்போது இந்த யூனிவர்ஸுக்கு ஒரு தெளிவான சிக்னலை சென்ட் பண்றீங்க. நீங்க ஒரு பற்றாக்குறை இல்ல தேவை இருக்கு அப்படிங்கிற நிலையில இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முயற்சிக்கிறப்போ யூனிவர்ஸ் அதே பற்றாக்குறை எனர்ஜியோட ஆன்சர் பண்ணும். ஆனா நீங்க கிராட்டிடியூடோட மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நீங்க ஓவர்வெல்மிங் ஸ்டேட்ல இருந்து செயல்படுறீங்க. நீங்க தூங்க போறதுக்கு முன்னால அன்னைக்கு நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கக்கூடிய 3 இல்ல 5 விஷயங்களை பத்தி யோசிக்க ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்குங்க. அது பெரிய விஷயமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, எதுவா வேணாலும் இருக்கலாம். லைக் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கிடைச்ச லவ், டேஸ்டியான ஃபுட்டு, பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ், சன்செட், கம்ஃபர்டபுளான பெட், இப்படி சின்ன விஷயமா கூட இருக்கலாம். அந்த சின்ன விஷயங்களுக்காக நீங்க உண்மையான கிராட்டிடியூட ஃபீல் பண்ணுங்க. உங்க ஹார்ட்ல வார்மா ஃபீல் பண்ணுங்க. இந்த கிராட்டிடியூட் மைண்ட் செட் உங்க வைப்ரேஷனை இம்மிடியட்டா இன்க்ரீஸ் பண்ணுது. நீங்க ஹை வைப்ரேஷன்ல இருக்கப்போ நீங்க நேச்சுரலாவே உங்க ஆசையோட ஹை வைப்ரேஷனோட ஒத்து போவீங்க. இந்த கிராட்டிடியூடோட உங்க ஆழ்மனசுக்கு ஒரு லாஸ்ட் மெசேஜ் அனுப்புறது மூலமா நீங்க மேனிஃபெஸ்டேஷனுக்கான மிகவும் உகந்த சூழலை உருவாக்குறீங்க. அடுத்து நம்பர் 5, ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ், ரீஷேப்பிங் யோர் பிரசன்ஸ். மேனிஃபெஸ்டேஷன்ல நம்ம அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட பொருள் இல்ல சூழ்நிலை இருக்கிறதுல கவனம் செலுத்துறோம். ஆனா ஆழமான நிலை என்னன்னா, உங்களோட மேனிஃபெஸ்ட் பெரும்பாலும் உங்களோட கண்டென்ட் ஐடென்டிட்டியோட பிரதிபலிப்பா இருக்கு. நீங்க யாரா இருக்கீங்கன்னு நம்புறீங்களோ அதை தான் நீங்க இருக்கிறீங்க. அதனாலதான் இந்த ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட் மிகவும் பவர்ஃபுல்லான ஒன்னா மாறுது. ஐ ஆம் அப்படிங்கிறது உங்க யூனிவர்ஸோட உங்க எக்ஸிஸ்டன்ஸை டிஃபைன் பண்றதுக்கான ஒரு டிக்ளரேஷன். இந்த 2 வார்த்தையை சொல்றப்போ நீங்க யூனிவர்ஸுக்கு ஒரு ஆழமான கட்டளை அனுப்புறீங்க. அதாவது நீங்க பணம் சம்பாதிக்க விரும்பினா ஐ ஆம் ரிச், அப்போ நான் பணக்காரன் அப்படின்னு சொல்ல தொடங்குங்க. ஸோ தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சில நிமிடம் ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்லுங்க. நீங்க சொல்றப்போ அதை உணர்ந்து சொல்லுங்க, அதை கற்பனை பண்ணி பாருங்க. உங்க ட்ரீம் ஜாப்ல நீங்க ஆல்ரெடி இருக்கீங்க. அப்போ நீங்க யாரா இருப்பீங்க? ஒரு பவர்ஃபுல்லான லீடரா, ஒரு எக்ஸ்பர்ட் கிரியேட்டரா? நீங்க ஹெல்தியா இருந்தா நீங்க யாரா இருப்பீங்க? எனர்ஜெட்டிக் பர்சனா இல்ல காம் பர்சனா? நீங்க ஃபினான்ஷியல் ரீதியா செழிப்போட இருந்தா அப்ப நீங்க யாரு? ஜெனரஸா, சேஃபா இருப்பீங்களா? உங்க ஆழ்மனசுக்கு நீங்க விரும்பக்கூடிய பர்சனா நீங்க ஆல்ரெடி இருக்கீங்கிற மெசேஜ் அனுப்புங்க. இந்த யூனிவர்ஸுக்கு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு மட்டும் இல்ல, அதை அடைய நீங்க தகுதியானவரா இருக்கீங்கிறதையும் நிரூபிக்கணும். இந்த லாஸ்ட் தாட்ஸ், அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன், கிராட்டிடியூட் அண்ட் ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த டெக்னிக்ஸை ஒரு சேர யூஸ் பண்ணும்போது உங்க நைட் டைமை மேனிஃபெஸ்டேஷனுக்கான ஒரு பவர்ஃபுல் ஒர்க் ஷாப்பாவே அது மாத்துது. இதெல்லாம் சரியா பண்ணிட்டு யூனிவர்ஸை நீங்க நம்பாம இருந்தா நீங்க பண்ணதுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ஸோ உங்க விருப்பத்தை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணதும் அது உங்களுக்கு சிறந்ததை மட்டும்தான் தரும்னு நம்புங்க. இந்த யூனிவர்ஸ் உங்களை விட ஒரு சிறந்த கண்ணோட்டத்தை கொண்டிருக்கு. உங்க ஆசையை நிஜமாக்குறதுக்கான சிறந்த வழியை அது கண்டுபிடிச்சு கொடுக்கும். நீங்க பண்ண வேண்டியது இந்த யூனிவர்ஸை நம்புறது மட்டும்தான். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஒரு ரீகால் போயிட்டு வந்துருவோமா? உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல ஒரு தெளிவு கொண்டு வாங்க. நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்கிறதுல தெளிவா இருக்கணும். லைக் டீடைல்ஸ், எமோஷன்ஸ், அது எப்படி இருக்குங்கிறத பத்தி திங்க் பண்ணுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி உங்க மனசையும் உடலையும் நிதானமான நிலைக்கு கொண்டு வாங்க. உங்க பெட்ரூம் ஒரு சைலண்ட் பிளேஸ்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. உங்களோட லாஸ்ட் தாட்ஸ், அஃபர்மேஷன்ஸ், தெளிவான விஷுவலைசேஷன் மூலமா உங்க ஆசைகளை உங்க ஆழ்மனசுல தொடர்ந்து விதைச்சுக்கிட்டே இருங்க. உங்க ஆசை ஆல்ரெடி நடந்துருச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. கிராட்டிடியூட் அண்ட் பவர்ஃபுல்லான ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்டோட உங்க வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு முறை நீங்க விதைச்சதும் யூனிவர்ஸ் அதோட வேலையை பார்க்கும்னு நம்புங்க. உங்களுக்கான சிக்னல்ஸ் உங்க கனவுகள் மூலமாவும் உங்க உள்ளுணர்வு மூலமாவும் யூனிவர்ஸ் அனுப்பும். ஸோ உங்க உள்ளுணர்வுலையும் கனவுகள்லையும் கவனம் செலுத்துங்க. உங்க ஸ்லீப்பிங் டைமை வெறும்னே ரெஸ்டிங் டைமா பார்க்காம
உங்க ரியாலிட்டியை ஷேப்பிங் பண்ண உங்க ஆழ்மனசுக்கு வேலை செய்ய அனுமதிக்கும் ஒரு செயல்ல இருக்க கிரியேட்டிவ் டைமா பாருங்க. இது லைஃப் லாங் ட்ரைனிங். இது பொறுமை, விடாமுயற்சி அண்ட் நம்பிக்கையை உள்ளடக்கியது. ஆனா இந்த டெக்னிக்ஸை உங்க நைட் ருட்டீன்ல கொண்டு வரப்போ நீங்க நம்ப முடியாத எனர்ஜிஸை ஓபன் பண்ணி விடுறீங்க. மார்னிங் நீங்க எனர்ஜெட்டிக்கா மட்டும் இல்லாம உங்க ஆசைகளோட மேனிஃபெஸ்ட் செயல்முறையில ஆழ்ந்த நம்பிக்கை அண்ட் காமா எழுந்திருப்பீங்க. சோ இன்னைக்கு நைட்ல இருந்தே இதை தொடங்குங்க. யூனிவர்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.